ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து எல்லாம் கேட்கலாம், இயேசு மரித்து 3 நாள் எங்கே இருந்தார்னு கேட்கலாம். ஆனால் வேதகம் சொல்லுகிறது, மத்திய 27ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் நோவா காலத்தில் இருந்தவர்களுக்கு பாதாளத்தில் கீழ் பாதாளம், அதாவது பரதேஸ் கீழ் பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை புது எருசலேமாக நகரத்துக்கு அப்படியே அவர்களை கொண்டு போயிட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பாதாளம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் இதை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்.